மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான பரபரப்பான பல்வேறு செய்திகள் குறித்து பேசலாம். முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெகோ சமனுக்கு சொந்தமான 10 கோடி பொறுமதியான 2 அதிசொகுசு பஸ் வண்டிகளை தென் மாகாணத்தின் வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கையகப்படுத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெகோ சமன் மற்றும் அவருடைய மைத்துனர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்துக்கிணங்க மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கிணங்க பெகோ சமனுடைய பணத்தினால வேறு 2 நபர்களுடைய பேர்ல இந்த பஸ் வண்டிகள் வாங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இப்படி பயணத்துக்காக பயன்படுத்தப்பட்டு பணம் சம்பாதிக்கப்பட்ட சம்பவம் தெரிய வந்ததுக்கு இணங்கதான் குறித்த போலீசார் பெகோ சமனுடைய 10 கோடி பொறுமதியான இந்த அதிசொகுசு பஸ் வண்டிகளை கைப்பற்றிருக்கிறாங்க. அதுல ஒரு பஸ் வண்டி கொழும்பு மொனராகல ரூட்ல பொது பயணத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. மற்றொரு பஸ் வண்டி எப்ப வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெகோ சமன் கைது செய்யப்படுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னால வாங்கியதான செய்தியும் பதிவாக இருந்தது. எனவே கேல்பத்திர பத்மையுடைய 5 கோடி பொறுமதியான சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்ட அந்த பின்னணியில மற்றொரு சந்தோஷகரமான செய்திதான். முறை இல்லாம ஈட்டப்பட்ட இந்த சொத்துக்கள் இப்போது கையகப்படுத்தப்பட்டது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது, பெரும் பரபரப்பாகவும் பார்க்கப்படுது. அத்தோட பெகோ சமனுடைய மனைவி ஷாதிகா லக்சானியினுடைய வழக்கு விசாரணையும் நேற்றைய தினம் மன்றுக்கு வந்திருந்தது. இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய உறவுக்காரர்களுடைய வங்கி கணக்குகள் 36 இப்போது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும், வங்கி கணக்குகள்ல கிட்டத்தட்ட 15 கோடி பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதோட, இவருடைய தந்தையுடைய வங்கி கணக்குல கிட்டத்தட்ட 2,15,00,000 ரூபாய் வைப்பில் இடப்பட்ட சம்பவமும் பதிவாக இருக்குது. அதே நேரம் இவருடைய சகோதரனுடைய வங்கி கணக்குல 2024ஆம் ஆண்டு மட்டும் 5,63,00,000 வைப்பில் இடப்பட்டிருக்குது. 2025ஆம் ஆண்டு 2 கோடி ரூபாய் வைப்பில் இடப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்குது. இது குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. பெகோ சமனும் அவருடைய மனைவியும் கிட்டத்தட்ட 13க்கும் அதிகமான வாக்குமூலங்கள் வழங்கியிருக்காங்க. அனைத்துமே ஒன்றுக்கொண்டு முரணாக இருப்பதனால இந்த ஒரு விஷயம் தாமதிப்பதற்கான காரணமாக இருந்தது. இவங்க இந்த ஒரு விஷயத்தை திசை திருப்புவதற்கு, விசாரணையை வேறொரு கோணத்துக்கு கொண்டு போவதற்கான திட்டமாகத்தான் இது இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. இவருடைய தந்தை ஒரு கல் உற்பத்தி செய்கிறவர். ஒரு கல் உற்பத்தி செய்கிறவருக்கு எப்படி வங்கியில கோடிக்கணக்கில் பணம் வரும் என்ற கேள்வியை முன்வச்சிருந்தா, அதே போல பெகோ சமனுடைய மனைவி வெளிநாடு செல்வதற்காக தனது மகனுக்கு போலியான ஒரு பிறப்பு சான்றிதழ் எடுத்து தான் போலியான கடவுச்சீட்டு ஒன்றை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமான ஒரு வழக்கும் நாளைய தினம் வவுனியா நீதிமன்றத்துக்கு வருது. இது சம்பந்தமான விசாரணை முன்னெடுக்கப்படுவதனால இவங்களுக்கு பிண கொடுத்துட வேணாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அவரோட வாதங்களை முன்வைச்சதுனால இவ மீண்டும் விளக்குமுறைகளை வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சதுன்னு இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ பெகோ சமன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது முட்டுக்கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாக விட ஆரம்பிச்சிருக்குது. அதாவது பெகோ சமன் போனை செக் பண்ணதுல, பரிசோதனை செஞ்சதுல ஒரு வாசகம் குறிப்பிடப்பட்டிருக்கலாம். நாமல் சார், எனது சார் ராஜபக்ஷ அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம், ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணப்பட்ட செய்தியை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் அவங்க சொன்ன ஒரு விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ ஓனுடைய முட்டுக்கட்சிக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. யாராலும் கேட்டீங்கன்னா, சம்பத் மனம்பேரியினாலும் மதுகம ஷான்னாலும் இவங்க என்ன முட்டுக்கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் வந்த நேரம் தான் அது பெரிய தலையடியாக நாமல் ராஜபக்சேக்கு முட்டுக்கட்சியினருக்கு மாறி இருந்த சந்தர்ப்பத்துல இப்போ புதிதா பெகோ சமன் கேல்பத்திர பத்மையுடைய வலதுகையாக இருந்தவர் இவர் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமல் சார், எனது சார் ராஜபக்ஷ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ என்னடா, எத்தனை பேரடா பாதுகாக்கிற, எத்தனை பேரடா கட்சியிலிருந்து விளக்குற அப்படின்ற மிகப்பெரிய குழப்பத்துல இவர் இருக்காரு. இனி என்ன, அனைத்தும் பழகி போகும் அப்படின்னு சொல்லி கடந்து போகின்ற ஒரு இடத்துலதான் நாமல் ராஜபக்ஷ மாறுவார் என்பது தெரிய வருது. காரணம் என்னன்னா, எத்தனை விஷயங்களை மூடுறது, எத்தனை பேரை பாதுகாக்கிறது, எத்தனை பேரை விளக்குறது, எத்தனை பேரை பிரிக்கிறது, இதெல்லாம் தேர்தலில் அன்பிக்கின்ற காலங்களில் பெரும் தலையடியாக மாறும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷாரா செவ்வந்திய ஊர்கண் படாம, உறவு கண்படாம பத்திரமாக இந்தியா வரைக்கும் கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றச்சாட்டின் பேர்ல கைது செய்யப்பட்டவர் ஆனந்த் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சந்தேக நபர். இவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பணியை கச்சிதமாக செய்து முடிக்கிறதுக்கு கேல்பத்திர பத்ம தனக்கு 20 லட்சம் ரூபாய்
பணம் தந்ததாகவும் இவருடைய வீட்டை சோதனையிட்டதுல 2 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்குது. இந்த துப்பாக்கியை எல்டிடியினர் பயன்படுத்திய துப்பாக்கியா இருக்கலாம் என்ற சந்தேகத்தை இப்போது போலீசார் வெளியிட்டிருக்கின்ற செய்தியும் பதிவாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த குறித்த நபர் ஆனந்த் என்று சொல்லப்படுறவர் இன்னும் பல நபர்களை நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு பத்திரமாக கொண்டு சென்ற ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம். எனவே இது குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேல்பத்ர பத்மையனுடைய தொலைபேசியை பரிசோதனை செஞ்சதுல நடிகைகள், பியூட்டிஷியன் என்று சொல்லி 5 பேர் இவரோட தொடர்பில் இருந்த ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. முதற்கட்டமாக பியூமா ஹன்சமாலி என்று சொல்லப்படுகின்றவர் சிஐடிகளுக்கு அழைக்கப்பட்ட விசாரணையில் மேற்கொள்ளப்பட்டது. இவரிடமிருந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேல்பத்ர பத்மையோர் உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டதுக்கு அவ என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாய்க்கு ஒரு விழாவுக்காக நான் சென்றிருந்தேன். அங்கு கேல்பத்ர பத்மையை சந்திச்சேன். இருவரும் போட்டோ எடுத்துக்கொண்டோம். அப்போது அவர் கேட்டாரு, வெள்ளையாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி. எனது கிரீமை நீங்க பூசுங்க, ரொம்ப வெள்ளையாகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ரொம்ப அழகா இருக்காரு, எனது கிரீமை பாவிச்சிருப்பாரு என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்தது விசாரணைக்கு, அதுக்குள்ள விளம்பரம் வேற. மேற்கொண்ட விசாரணையில அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண கொடுக்கல் வாங்கல் ஏதும் இருக்கா அப்படின்னு கேட்டதற்கு பியூமா ஹன்சமாலி என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாதாள குழுக்களோட உறவு வச்சிருக்க பயமாக இருக்குது. இவங்களோட ஏதும் பண கொடுக்கல் வாங்கல் செஞ்சா துப்பாக்கி எல்லாம் பதில் சொல்லுவாங்க. சூட்டு சம்பவம் எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, சுட்டு சம்பவம்னா அவ்வளவு பயம், பாதாள குழுக்களோட உறவு வைக்கிறது சிக்கல்னா எதுக்கு கேல்பத்ர பத்மையை சந்திச்சீங்க? அது மட்டும் இல்ல, 100 மில்லியன் ரூபாய் பொறுமதியான BMW வகையான ஒரு காரோட கொள்வனம் செஞ்சா. அது யார்கிட்ட வாங்கினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதைப் பொருள் வியாபாரி ஒருவரிடம்தான் இந்த காரை வாங்கியதாகும். இந்த காரை கோட்டாபய ராஜபக்ச அவங்க பயன்படுத்திய செய்தியும் பரவலாக பேசப்பட்டது. அதுக்கு கோட்டாபய ராஜபக்ச அவங்களோட தரப்புல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் அது அன்பளிப்பாக கிடைச்சது, பாவிச்சுட்டு கொடுத்துட்டோம் என்னமோ ஒரு கதையெல்லாம் சொல்லப்பட்டது. மேற்கொண்ட விசாரணையில அவ சொல்லிட்டா, பணம் ஈட்டுவதற்கு எனக்கு கிரீம் கம்பெனி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தா. இந்த கிரீம் கம்பெனியுடைய அண்டவாளம் தண்டவாளங்கள் பல மாதங்களாக ஓடிக்கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தை பார்க்க முடியுது. இது சம்பந்தமான பல்வேறு விசாரணைகள் இப்போது ஓடிக்கொண்டு நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு விசாரணைக்காக போயிருக்குது. இந்த 100 மில்லியன் கார் குறித்த விசாரணை தொடங்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ திடீரென மிகப்பெரிய வசதி வாய்ப்புள்ள மாறிட்டா அப்படின்னு ஒரு விஷயம் குறித்து இவனோட சொத்துக்களை விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட சில தரப்பினர் முன் வச்சாங்க. அதுக்கு நாங்கள் விசாரணை தொடங்கப்பட்டு, இந்த கார் எப்படி வாங்கினீங்க, இதுக்கான வசதி வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு விசாரணை தொடங்கினதுல தான் இவ சொல்லியிருக்கிறா. இதுக்கான வசதி வாய்ப்பெல்லாம் இந்த கம்பெனி, கிரீம் கம்பெனி இருக்கு, அதுல இருந்தா ஈட்டிய வருவாயில இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இருந்தா. கிரீம் கம்பெனி அப்படின்னு நடக்குதா அப்படின்னு கேட்டு அங்க கேட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல, அந்த கம்பெனி என்ன மாதிரி நடக்குது, அதுக்கான வரிகளை நான் கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்டதுதான் வரியா அப்படின்னு சொல்லி பியூமா ஹன்சமாலி யோசிக்க ஆரம்பிச்சா. ஏசி ரூம்ல வேர்த்து போட ஆரம்பிச்சது. மேற்கொண்ட விசாரணை தெரிய வந்திருக்குது. 2022ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு இவ கிட்டத்தட்ட 42 கோடி ரூபாய் வரி கட்டாதது தெரிய வந்ததுனால அது குறித்த விசாரணையை முன்னெடுத்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இப்போது அந்த வழக்கும் ஓடிக்கொண்டிருக்குது. அதுக்கு மேல இதெல்லாம் பெறுவதற்கு வளமாக இருந்தது கிரீம் கம்பெனி தானே. அந்த கிரீம் கம்பெனிக்கும் இப்போது ஒரு வேட்டு விழ ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் சில 3 தினங்களுக்கு முன்னால் நீதிமன்றம் ஒரு அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சது. பியூமா ஹன்சமாலியினுடைய கிரீம் எல்லாம் தரமானதா என்பதை ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி அதை பரிசோதனை செஞ்ச அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லியாச்சு. நிச்சயமாக என்ன கோலத்தில் அது விழும் என்பது தெரியாது. இப்படி இவருடைய சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் சம்பந்தமான விசாரணையும் வழக்காக மாறி இப்போது அதுவும் ஓடிக்கொண்டிருக்குது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் மரத்தால விழுந்தவன மாடு குத்துற மாதிரி பியூமா ஹன்சமாலிக்கு கேல்பத்ர பத்மையுடனான உறவு கிடைத்திருந்து அப்படியான விஷயங்கள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது என்பது இப்போது பேசுவதா மாறி இருக்கு. இந்த விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு சிஐடி வெளியே வந்தன ஊடகங்கள் கேட்டாங்க, எதுக்கு உள்ள போனீங்க அப்படின்றது. இல்ல, தனிப்பட்ட விஷயம் குறித்த ஒரு விசாரணை தான், அதுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கடந்து போனாங்க. ஏதோ ஒரு புண்ணியவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இது சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி உள்ளுக்கு தேடி இப்போது ஊடகங்களை கசிய விட்டாரு. இப்போது ஹன்சமாலி வீட்டுக்குள்ள இருந்து இப்ப சோசியல் மீடியாக்கள் எழுத ஆரம்பிக்காங்க. இது குறித்து கேட்டாங்க, அது குறித்து கேட்டாங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எனது தொழில் இப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறா. என்ன இருந்தாலும் இந்த விசாரணை குறித்து பல்வேறு விஷயங்கள் வெளியே வரப்போது. இன்னும் பல நடிகைகள், பியூட்டிஷியன் எல்லாம் விசாரணைக்கு வருவாங்க என்பது தெரிய வருது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பியூமா ஹன்சமாலி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண வாழ்க்கையை தொடங்கி பயணிச்சுட்டு இருந்தவங்க அரசியல்வாதிகளோடும் போதை வியாபாரிகளோடும் இவருக்கு தொடர்பு வந்ததுனால இவ திடீரென பணக்காரியா மாறிட்டா அப்படின்னு குற்றச்சாட்டு. எனவே கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றுகின்ற கைங்காரியத்தை செய்யற குற்றச்சாட்டு தான் இவர் மீது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வைக்கப்படுது. எனவே இது சம்பந்தமான விஷயங்களுக்கான சாத்தியப்பாடு இருக்குது என்பதுதான் இப்போது விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிற விஷயம். எனவே பண்டிகையோட சேர்கிற கண்டி
மனந்தினம் என்பது போல இப்போது எல்லோருமே ஒன்றுக்குள்ள ஒன்றாகியாச்சு. பொறுத்து பார்க்க அந்த விசாரணைகள் என்ன மாதிரி முடிய போகுது அப்படின்னு சொல்லி. எனவே ஊழல் இல்லாத, ஆயுதம் இல்லாத, போதை இல்லாம நாடும் ஒரு தேசமும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.